ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பராக எம்மையான டிஷ்ஷோடு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 நிறையா பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு டிஷ் தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதை ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டிலே கை வெது வெதுப்பாக இருக்கிற சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடிமேட் ஈஸ்ட். இது வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கும். ஸோ ஈஸ்ட்டு சர்க்கரையில் தான் நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வார்ம் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு தான் சேர்க்கணும், அதுக்கு மேலே சேர்த்துடக்கூடாது. நல்லா இதை கலக்கி விட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். பாருங்கள், நல்லா ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்கு. இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இதில் 2 பேஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளிக்க வச்சுருக்க ஈஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கும்போது இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி 2 கையும் வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதே பவுலில் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாவையும் அதில் வச்சு மூடி போட்டு 2 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. அப்போ தான் சாஃப்டாகவும் புஃப்னு உப்பி வரும். ஸோ நல்லா இது பண்ணி அதுக்குள்ளே இதில் அந்த பேஸில் வைக்கிற பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் அடுப்பை பற்ற வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு இதான் கலந்துருக்கேன். இதான் அந்த அடுப்பில் வச்சு சட்டியில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இதுக்கு வேகிறதுக்கு தேவையாக 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். இப்போ வாங்க மாவை பார்க்கலாம். மாவு நல்லா எப்படி பஃப்னு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? டபுளாக இருக்குது. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா கையை வச்சு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதை மாவு தேய்க்கிறதுல வச்சு மாவு தெளித்து இந்த உருண்டையை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இது மேலே நல்லா மாவு தூவி விட்டுக்கோங்க. 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 பேஸ் செய்ய போகிறோம். என்னங்க 2 பேஸ் செய்ய போகிறோம் இருக்கோம். இந்த மாவு கொஞ்சம் மாவு தூவி அதை விரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப விரிக்கக்கூடாது, தடிமனாக தான் இருக்கணும். நல்லா மொத்தமாக திக்னஸாக இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கமும் பெரட்டினீங்கன்னா ரவுண்ட் ஷேப் அழகாக ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா தடிமனாக இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும். ஸோ நம்ம கையோட விரல் வச்சு ஓரங்களை ஒரு லேயர் மாதிரி மொத்தமான பார்டர் மாதிரி ரெடி பண்ணுங்கள். நடுவில் சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ இது வந்து நான் அடுப்பில் வச்சு வேக வைக்கும்போது இது பஃப்னு உப்பிட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்போர்க்கு வச்சு அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, ஓட்டை போட்டுக்கோங்க. இதை நான் ஒரு டிசைனாகவும் போட்டிருக்கேன், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தடிமனாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ள ஃபில்லிங்க நல்லா அந்த மாவுக்கு அடியில் பேஸில் நிறையா மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் துருவி வச்சுருக்கேன். இது மோசரலா சீஸ், எல்லா கடைகளையும் கிடைக்கும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதுதான். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதில் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹெர்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வச்சுருக்க பீஸா சாஸ், இது ரெடி பண்ண சாஸை இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் சீஸ் எல்லாம் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சிக்கன் கூட போட்டு இந்த மாதிரி செய்யலாம். பிடிக்காதவங்க வெஜ்ஜு மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இதில் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்சுருக்க மிச்ச காய்கறியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு கோட்டிங் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தூவுங்க. எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சீஸ் தூவுங்க. சீஸ் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இது மோசரலா சீஸ். ஸோ எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ண உடனே இன்னொரு டிப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பீஸா
மைக்ரோ ஓவனில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் இன்றைக்கி தோசைக்கல்லே அழகாக பீஸா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ தேய்ச்சி வச்சதை அப்படியே இந்த தோசைக்கல்லில் இறக்கிடுங்க. தோசைக்கல்லில் முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஸ்லோவில் வச்சு 2 மணி நேரம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இறக்கணும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராகவும் எம்மியான பீஸா ரெடி. பீஸா வீட்டிலே நம்ம ஈஸியாகவும் எம்மியாகவும் செஞ்சிடலாம். நான் சொல்லிக் கொடுத்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக ஹோம்மேட் பீஸா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அதை நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். உங்கள் பொண்ணான நேரத்தை என் வீடியோக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மேலும் சூப்பராகவும் எம்மியான ரெசிபியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.